எனக்கு வந்து யூத் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெவர் கிவ் அப். இது என்ன படமா? யூத் சொல்லுங்க. ஒரு கொக்கு என்ன பண்ணுது? ஒரு தவளையை முழுங்குது. அந்த தவளை என்ன பண்ணுது? அடுத்து என்ன நடக்கும்? தவளை சாகுமா கொக்கு சாகுமா? கொக்கு தான் சாகும். ஏன்? மூச்சு காத்தை பிடிச்சு விட்டது. இந்த தவளை என்ன பண்ணுது? மூச்சு காத்தை பிடிச்சு விட்டது. யாருடையது? கொக்குது. நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், அந்த தவளை கோழையா இல்லை கிரிமினலா? இல்லை, அந்த தவளை வந்து கரேஜியஸ். இதைத்தான் வந்து நெவர் கிவ் அப். உங்களை ஒருத்தன் டேமேஜ் பண்ணுறான்னா அது அல்ல கிறிஸ்துவம். அவனை டேமேஜ் பண்ணும்போது சும்மா இயேசு சொன்னாருன்னு வெயிட் பண்ணுறதில்லை. உங்கள் உயிரை எடுக்க எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. உங்களை அடிக்க எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. புருஷனுக்கு கூட ஒரு நாள் வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம், வாங்கிக்கொண்டே இருக்க முடியாது. நம்ம கேட்கணும், கேள்வி கேட்கணும். இயேசு வந்து ஒரு கன்னத்தில் இருந்தால் இன்னொரு கரத்தை காட்ட சொல்றது குடும்ப சூழ்நிலைகளில். நம்முடைய உயிரை ஒருத்தன் எடுப்பான் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் சிங்கமாக சீர வேண்டும். ஸோ இந்த கொக்கு வந்து அந்த தவளையை சாப்பிடும்போது அது என்ன பண்ணுது? அதனுடைய கழுதை பிடிச்சிக்குது. ஒன்று நீ என்ன, இப்போ கொக்கு என்னதான் பண்ணும்? விட்டு விடும். ஸோ அநீதி நடந்தால் நம்ம என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். தேவ ஜனமே, a courageous life is between covered and criminal minds.